மூன்று வகையான நிலையில் ரட்சிக்கப்படுதல் என்பது என்ன? பிரியமானவர்களே, நாம் ஆவியிலே இப்போது ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் ஆத்மாவையும் சரீரத்தையும் நாம் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பாவம் நம்மை அணுகாதபடிக்கு ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்வார். நம் தவறான பாதைகளை நமக்கு உணர்த்தி எச்சரிப்பார். எல்லா மனிதனுக்கும் பாவ உணர்வு இருக்கிறது. ஆனால் அதிலிருந்து விடுதலை பெறவோ வழி தெரியவில்லை. ஆனால் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் மரணத்தையும் பாவத்தையும் ஜெயங்கொள்ளுவார்கள். முதலாவது ஆவியிலே ரட்சிக்கப்படுவது பற்றி பார்ப்போம். இது இயேசு கிறிஸ்துவுக்கு தன் வாழ்க்கையை ஒருவர் அர்ப்பணிக்கும் போது நடக்கும். இந்த ரட்சிப்பு ஏற்கனவே ஆவியில் நடந்துவிட்டது. அதாவது பாவத்துக்கான தண்டனையில் இருந்து இங்கே விடுதலையை பெற்றுக் கொள்கிறோம். பாவம் செய்வதென்பது உடலில் பட்ட காயங்கள் போன்றது. ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் மறுபடி பிறக்கும் போது எந்தவித சேதமில்லாத புது சிருஷ்டியாக இருக்கிறான். பின்னர் ஒவ்வொரு தடவையும் அவன் பாவம் செய்யும் போதும் உள்ளான மனிதனில் காயம்படுகிறான். அவன் காயங்களை ஆற்ற தேவன் உண்டு. ஆனால் பட்ட வடுக்கள், ஏற்பட்ட ஊனம் பரலோகம் போகும் வரை இருக்கும் என்பதை அனுபவித்தவர்கள் மறக்க மாட்டார்கள், அதை மறுக்க மாட்டார்கள். காயங்கள் தானாய் ஏற்படுவது இல்லை, நாமவே ஏற்படுத்திக் கொள்கிறோம். இரண்டாவது ஆத்மாவிலே ரட்சிக்கப்படுவது பற்றி பார்ப்போம். இது மனம் புதிதாகி ஒவ்வொரு நாளும் மறுரூபமாகும் அனுபவம். நமக்குள்ளே தொடர்ந்து அனுதினமும் நடந்து கொண்டிருப்பது. இதனால் பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்கிறோம். நமக்குள் மாம்சம், அதாவது ஜென்ம சுபாவம், உலகம், பிசாசு, இதில் எது ஒன்று இருந்தாலும் நிச்சயம் பாவம் செய்வோம். ஜென்ம சுபாவம் நாம் மரிக்கும் போதுதான் நம்மை விட்டு விலகும். இதை நம்மை விட்டு பிரிக்க முடியாது. இந்த சுபாவம் நமது மனதில் உள்ளது. அதாவது நினைவு, பழக்கம், சுற்றுச்சூழல் இவையெல்லாம் நமது மனதில் ஏற்கனவே பதிவாகி உள்ளது. இந்த மனம் அனுதினமும் புதிதாக வேண்டும். இது நிறைவேற நாம் முயற்சியோடு பிரயாசப்பட வேண்டும். இதுவே நாம் கிரியையில் காண்பிக்க வேண்டிய விசுவாசம். இரண்டாம் நிலையில் உள்ள ஆத்தும ரட்சிப்பு அனுதினமும் ஆண்டவரோடு நடக்கும் போது இது சாத்தியமாகும். இது நமது மரணம் வரை நமக்குள் நடப்பது. இது நாம் இயேசுவை போல அனுதினமும் அவரின் சாயல், குணாதிசயம் இவைகளின் மாறுதலை வாழ்க்கையில பிரதிபலிப்பதை குறிக்கும். ரோமர் 12:1-2 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றும், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கொத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்றும் வாசிக்கிறோம். மூன்றாவதாக சரீரத்தில் ரட்சிக்கப்படுவது பற்றி பார்ப்போம். சரீர மீட்பு என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் நடப்பது, இனி நடக்க போவது. இது பாவமே இல்லாத, பாவத்தின் பிரசன்னமே இல்லாத ஒரு நிலையாகும். ரோமர் 7:18 அதெப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாகாதிருப்பதாக என்று பவுலப்போஸ்தலன் ஆலோசனை சொல்லுகிறார். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக என்று வாசிக்கிறோம். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் அவருக்கு அர்ப்பணித்து வாழும்போது சமாதானத்தின் தேவன் தாமே நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குவதோடு அல்லாமல் அவருடைய நித்திய ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவர் தாமே நம்மை தகுதிப்படுத்துவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.